அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம ஒரு முறை இன்டர்வியூ இல்லாமல் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தாராவி போன அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருந்தீங்க சார். அதனால தான் இந்த தலைப்பு உங்ககிட்ட பேசலான்னு. என்ன செய்தினா, தாராவி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு அதானிக்கு அந்த டெண்டரை கொடுத்துருக்காங்க. பல சரிவுகளை சந்தித்த பிறகு அவர் எடுக்கிற முதல் டெண்டர், அவருக்கு கொடுக்கப்படுகிற முதல் டெண்டர் இதுதான். இது எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு தாராவி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இல்லை, தாராவி மக்கள் ஏறக்குறைய ஆங்கிலேயின் காலத்தில் தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஆதி திராவிடர் தலித் மக்கள் தான் அந்த தாராவினுடைய பூர்வீக குடிகள். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயன் இந்தியாவை முழுமையாக ஆண்ட ஆங்கிலேயன் இப்போ கூலிகள்னு பார்த்தா அவன் தமிழனை தான் கூட்டிகிட்டு போகிறான். மராட்டிக்காரனை கூட்டிகிட்டு போகிறதில்ல, பெங்காலியை கூட்டிகிட்டு போகிறதில்ல, யூபிக்காரனை கூட்டிகிட்டு போகிறதில்ல, எந்த இனத்திலிருந்தும் அவன் கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. தமிழர்களை மட்டுமே கூட்டிகிட்டு போகிறான். இதை சிறப்பாக கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டால், தமிழர்கள் 2000 ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அடிமை மரபணு தமிழருடைய ரத்தத்திலேயே ஊறி போய் கிடக்கு. மற்ற யாரும் ஆங்கிலேயருடைய கட்டளைக்கு அடிபணிய மாட்டான். பஞ்சாபி அடிபணிய மாட்டான், பெங்காலி அடிபணிய மாட்டான், மராட்டி அடிபணிய மாட்டான். அவனுக்கான தலைவர்கள், அவர்களுக்கான போர் தந்திரம், யுத்த தந்திரம் என்பது நீங்கள் இன்று வரை மரபணுவிலிருந்து மாறுபட செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கேன் சார். ஆமாம். ஆனால் தமிழர்களுடைய மரபு என்பது சேர சோழ பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தமிழர்களுடைய மரபணு அடிமை மரபணுவாக மாறி போயிடுச்சு. உலகத்தில் நடந்த 300 வருடங்களுக்கு முன்பு தான் ஆங்கிலேயன் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றான். 300 வருடங்களுக்கு முன்பு. தமிழன் 1000 வருடங்களுக்கு முன்பு உலகம் பூரா படையெடுத்து போனான். அதனுடைய எச்சம் தான் நீங்கள் உலகம் பூரா பார்க்குறோம். நீங்கள் வியட்நாமுடைய மிகப்பெரிய போராளி தலைவன் ஹோசி மின் ஏறக்குறை 25 ஆண்டு காலம் அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து யுத்தம் புரிந்தவன். பிறக்கிற குழந்தை வரைக்கும் அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து சண்டை பிடிக்குது. அமெரிக்க இராணுவம் நீங்கள் சின்ன அந்த வியட்நாமில் தோற்று ஓடி போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய, விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் நீங்கள் மடியில் குழந்தைய தொட்டியில் கட்டி போட்டிருப்பாங்க. தோளுக்கு பின்னாடி ஒரு துப்பாக்கி எப்பவுமே தொங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இயந்திர துப்பாக்கி தொங்கிக் கொண்டே இருக்கும். இது இந்திய ஊடகங்கள்லாம் சொல்ல மாட்டான், பார்ப்பனிய ஊடகங்கள் சொல்ல மாட்டான். இதுதான் 25 ஆண்டு காலமாக வியட்நாம் யுத்தம் நடந்து அமெரிக்கா தோற்று ஓடிய ஒரே மண் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம ஆப்கானிஸ்தானை பார்க்குறோம். இதற்கு முந்தி வியட்நாம் தான். அந்த வியட்நாமிலேருந்து ஒரு தலைவன் கிளம்பி வர்றான். யாரை பார்க்கணுன்னு, நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்தை, சோழ மண்டலத்தை, சோழ மன்னர்கள் ஆண்ட தஞ்சை மண்ணை பார்க்கணுன்னு வர்றான். வந்து அவன் பார்த்துட்டு சொல்கிறான், தென்கிழக்கு ஆசியா முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த தஞ்சாவூர் சோழ மண்டலத்தை நான் தரிசிக்கணும். எங்கிருந்து வர்றேன்? வியட்நாமினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய மண் எடுத்து பூசிக்கிறான். இதுதான் தமிழனுக்கு கிடைத்த மாபெரும் வரலாறு. ஆனால் சேர சோழ பாண்டியர்களுக்கு பின்னாடி வந்த விஜயநகர பேரரசு, நீங்கள் முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் பேரரசு, கில்ஜிகள் பேரரசு 1000 வருட காலமாக ஏறக்குறைய ஒரு 20 தலைமுறைகளை அடிமைப்படுத்தி உலகம் பூரா அகதிகளாக்கப்பட்டு உலகம் பூரா அகதியாக இருக்கிற ஒரே இடம் தமிழன் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்திய வம்சாவளி பிரதமர், இந்திய வம்சாவளி ஜனாதிபதி, இந்திய வம்சாவளி அதிபர், எல்லா உலக நாடு பூரா பார்க்கலாம். நீங்கள் கமலா ஹாரிஸிலிருந்து, நீங்கள் ரிஷி சுனக்கிலிருந்து, சிங்கப்பூர்லேருந்து எல்லா நாடுகளையுமே இந்திய வம்சாவளி பிரதமர்கள், இந்திய வம்சாவளி ஜனாதிபதிகள் பார்ப்போம். அப்போது இவன் பூரா அகதியாக போனவன் தான். எதுக்கு அகதியாக போனவனா? ஆங்கிலேயர்களுக்கு கூலிகளாக போனவன்.
இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியவனை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிறுத்தினவன் தமிழன் தான். 10 லட்சம் பேர் இலங்கையில் 2.5 கோடி சிங்களவனுக்காக உழைத்து கொண்டே இருக்கான். டீ எஸ்டேட்டு, ரப்பர் எஸ்டேட்டு, கொக்கோ உழைச்சிட்டே இருக்கான். அதுதான் பொருளாதாரமே. ஆனால் அவன் கொல்லப்படுகிறான். அதே போல் தாராவியில் லெதர் ஃபேக்ட்ரி, ஆங்கிலேயனுக்கு தேவைப்பட்ட லெதர் ஃபேக்ட்ரி, இந்த லெதர் ஃபேக்ட்ரியை உருவாக்குவதற்காக இங்கேருந்து ஒரு 500 குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் தாராவி என்பது கழிமுக பகுதி, அதாவது நீங்கள் எல்லா கழிவும் வந்து சேர்ற கழிமுக பகுதி தான் தாராவி. அங்கே குடியேற்றலாம். ஏன்னா தோலை கழுவி சுத்தம் பண்ணால் எங்கே விட்டுடலாம்? கடலில் விட்டுடலாம்ல. இதுக்காக ஆதி திராவிட மக்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட எங்கேருந்து? தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போயிருக்கான். ஆந்திராக்காரரை கொண்டு போகல, கேரளாக்காரரை கொண்டு போகல, மராட்டிக்காரரை கொண்டு போகல, பெங்காலியை கொண்டு போகல, ஒரிசாக்காரர், யாரை கொண்டு போயிருக்கான்? தமிழர் தான். ஏன்னா தமிழனை கொண்டு போனால் தான் நீங்கள் அவனுடைய உடல் உழைப்பு என்பது ஈடு இணையற்ற உழைப்பு. நீங்கள் ஜப்பான்காரன் 2வது உலகத்தில் நடக்கிற பொழுது கடல் வழியாக அவனுடைய கப்பலை ஓட்டவே முடியல. பிரிட்டிஷ்காரன் தொடர்ந்து அடிக்கிறான். அப்போ மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து, சயான் பூராமல் ஜப்பான்லேருந்து ஆயுதங்களை கொண்டு போக வேண்டியது இருக்குது. எது வரைக்கும்? சிங்கப்பூர் வரைக்கும். அப்போது ஒரு ஏறக்குறைய ஒரு 400 கிலோமீட்டர் என்ன போடணும்? ரயில்வே ட்ராக் போடணும். ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக நீங்கள் சூரிய ஒளி பூமியில் விட்டு பல 100 வருஷம் ஆன அடர்ந்த காடுகள், அடர்ந்த மரங்கள், இந்த மரங்களில் நீங்கள் வெட்டி ரயில்வே ட்ராக் போகணும். யார்? ஜப்பான்காரன். ஜப்பான்லேருந்து ஆயுதங்கள் எங்கே கொண்டு வரணும்? பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா வரை கொண்டு வரணும். இதுக்கு பயன்பட்டவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். அந்த நேதாஜி எழுதுகிறாரு, உயிர் பாதை, உயிரை கொடுத்து இப்போ ரோடு போட்டிருக்கான். அதை அங்கே அட்டை கடித்து செத்து போனவன், பாம்பு கடிச்சு செத்து போனவன், இப்போ கணக்கு பார்த்த எல்லாம் நீங்கள் அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக சமாதியாக இருக்குது. பல லட்சக்கணக்கான பேர். நீங்கள் பெண்கள் குழந்தை பிறந்து 3 மணி நேரத்தில் வேலை செய்யணும், ரயில்வே ட்ராக் போடணும். உலகத்தில் கொடுமை இருக்கா? தமிழருக்கு நாதியே இல்லை. இப்படி தாராவிக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் ஏறக்குறைய அந்த காலத்தில் ஒரு 1000 பேர். தாராவியில் என்ன காரணம் தாராவியில் வச்சான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பம்பாயினுடைய ஹார்ட் பகுதியான சைன், கோலிவாடா, மாதுங்கா ரோடு, மாதுங்கா, மாஹிம், பாந்திரா, இதுதான் பம்பாயினுடைய ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. ஹார்ட் ஆஃப் சிட்டி அத்தனை இடத்துக்கும் நடுவில் இருக்குது தாராவி. அப்போது எங்கே வேலைக்கு போனாலும் 1 மணி நேரத்தில், 1/2 மணி நேரத்தில் எங்கே வந்துடலாம்? நீங்கள் தாராவி வந்துடலாம். தாராவிங்கிறது சொப்படாங்க குடிசை. நீங்கள் அங்கே இப்போ எவ்வளோ பேர் குடியிருக்காருன்னா 56,000 மக்கள் இருக்கிறான். 530 ஏக்கராவில் மொத்த இடம் எவ்வளவு? 530 ஏக்கரா, 56,000 மக்கள். ஒரு ஏக்கராவில் எவ்வளோ பேர் இருக்கான்? கிட்டத்தட்ட 1100 பேர் இருக்கான். ஒரு ஏக்கராவில் 1100 பேர் இருக்கான். அப்போ எப்படி அடர்த்தியாக இருப்பேன்? எத்தனை வருஷமாக இருக்கான்? 100-150 ஆண்டு காலமாக இருக்கான். இது ஆதி திராவிடர் மக்கள் இருந்த அந்த தாராவியில் இலங்கையில் சுதந்திரம் கிடைத்த பிறகு தமிழர்கள் அடித்து விரட்டப்படுறான். அடித்து விரட்டப்பட்ட பிறகு நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சவுத் ஆட்கள் போகாமல் நாடார்கள், தேவர்கள், இப்படி எல்லா ஜாதியும் நீங்கள் தேவர், எஸ்சி, எஸ்டி எல்லாம் எங்கே கிளம்பி போகிறான் வாழ்வாகிறதுக்காக? இதே தாராவிக்கு தான் போகிறான். அந்த தாராவிக்கு போன பிறகு தான் இந்த மக்கள் கூட்டம் எவ்வளோ பேர் வர்றான்? நீங்கள் இன்றைக்கி 56,000 பேர். ஏன் குறிப்பாக அந்த இடத்துல இருந்து மட்டும் எல்லாரும் போனாங்க சார்? நீங்கள் ஜாதி அடக்குமுறை எங்கே? தமிழில் இன்னைக்கு சண்டை போட்டுட்ருக்கானா மக்கள்? முக்குளத்தூர், தேவேந்திர மக்கள் ரத்தம் சிந்துறானா? தென் மாவட்டங்களில் கொஞ்சம் இதுவாக என்ன காரணம்? ஜாதி கட்டுமானம். நீங்கள் அங்கேருந்து பொறுத்த நாடார்கள் தான் உலகம் பூரா போகிறான், சிவநாடார் மாதிரி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சக்கிலியம் பள்ளம் பறைய வண்ணானாசு வந்து தொட்டா தீட்டு, சாணார்கள் பார்த்தா தீட்டு. எது? இந்த இந்து மத சனாதன பாப்பா பயலுக்கு இப்படி பண்ணுறான். அப்போ வாழ்க்கை தேடி எங்கெங்கே வேலை கிடைக்குதோ, எங்கெங்கே வாழ்வாதாரம் கிடைக்குதோ அங்கே போகிறான். அப்போ பம்பாய் ஹார்பருங்கிறது பம்பாய் சிட்டி டெவலப் ஆன காலம். ஏன்னா நீங்கள் இந்தியாவுக்குள் நுழையணும்னா கேட் அது பம்பாய் தான். அரபிக்கடலுக்குள் இந்தியாவுக்குள் நுழையணும்னா உலகம் பூரா எங்கே வந்து நுழைவான்? ஒன்று பம்பாய், இந்த பக்கம் கல்கட்டா, 3வது சென்னை தான். இந்தியாவின் நுழைவால், கேட் ஆஃப் இந்தியா. அரபிக்கடலில் உள்ள பூந்தான்னா பம்பாய் தான். அதனால தான் எல்லா மக்களும் நீங்கள் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது, கார்மெண்ட்ஸ் எல்லாமே பம்பாய், குஜராத் தான்.
குஜராத் அப்புறம் டெவலப் பண்ணது ஹார்பர் பம்பாய் தானே. அப்போ எல்லா மக்களும் போய் அங்கே குடியேறிய பிறகு தாராவி என்பது தமிழர்களுடைய ஒரு பகுதியாக மாறி போகுது. இங்கே ஒரு திமுக ஆரம்பித்தா காலையில் திமுக கட்சி இங்கே ஆரம்பித்தா அங்கே சாயங்காலம் ஆரம்பிச்சிருவான். அதிமுக இங்கே காலையில் ஆரம்பித்தா அங்கே இப்போ சாயங்காலம் குடியேற்றிடுவான். எங்கே? தாராவியில். மதிமுக இங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கே காலையில் மதிமுக கிளை ஆரம்பிச்சிடுவான். இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் தாராவிக்குமே நல்ல தொடர்பு இருக்குது. ஏமாத்துறதுக்கு அங்கே தானே போய் ஆகணும். இங்கே இருக்க தலைவன் பூரா இவன் ஏமாத்துறதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு பம்பாயில் ஜாலியாக இருக்கிறதுக்கு ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறதுக்கு அங்கே தானே போய் ஆகணும். எல்லா பயிலும் அங்கே தான் வேலை. பம்பாயில் தொடர்பு இல்லாத தமிழ்நாடு தலைவனே கிடையாது. இல்லை, அங்கே இருக்கிறவங்க தினக்கூலிகளாக தான் அதிகம் பேர் இருப்பாங்க. கூலி வேலை செய்கிறவங்க தான் போனாங்கன்னு சொன்னீங்க. அவங்ககிட்டேருந்து எப்படி சார் இவங்க அந்தளவு வசூல் பண்ண முடியும்? இல்லை, கூலி வேலைக்கு போனவர்கள் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறிட்டாங்க. கூலி வேலைக்கு இப்போ 100 வருஷம் இப்போ சிவநாடார் உலக கோடீஸ்வரர் ஒரு ஆள். அவங்க அப்பா அவங்க தாத்தால என்னவா இருப்பாங்க? ஏன் சிவநாடாரவாக இருந்திருப்பாங்க. அடுத்த 2 தலைமுறை மாறுகிற பொழுது வரலாறு. நீங்கள் அம்பானி ஆதானி 2 பேருமே எடுத்துங்க. போன தலைமுறையில் எப்படி இருந்தாங்க? சாதாரண நாட்டில் ஒரு குமாஸ்தா. அம்பானி திரு பாய் அம்பானி, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி அப்பா இருக்கார் திரு பாய் அம்பானி, ஒரு சாதாரண ஜவுளி கடை குமாஸ்தா. இன்றைக்கி அவர் தான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அம்பானி தான். அம்பானி எதை சொல்கிறாரு அவர் தான் பிரைம் மினிஸ்டர் செய்கிறார். அதானி எதை சொல்கிறார் அதுதான் பிரைம் மினிஸ்டர் அலுவலகமே செய்யுது. அப்போ எத்தனை தலைமுறையில்? 2 தலைமுறையில். அப்போ இந்த தாராவிக்கு போன கூலி எத்தனை தலைமுறையாக இருக்குது? ஏறக்குறைய 100 வருஷம்னா ஏறக்குறைய 2-3 தலைமுறை ஆயிடுச்சு. 40 வருடம் ஒரு தலைமுறை. அப்போ 2-3 தலைமுறையான பிறகு அவன் அது அங்கேயே இருக்க மாட்டான்ல, வெளியே வந்துடுவான். இப்படி கூலிக்காக போனவர் தான் யார்? மஸ்தான். பம்பாயை கட்டி ஆண்டாரா? இப்படி கூலிக்கு தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து கூலி வேலைக்கு பம்பாய்க்கு போனவர் யார்? வர்தாபாய். பம்பாயை கட்டி ஆண்டாரா? தாராவி மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க, அதனால் கேட்குறேன் சார். அதாவது தாராவி மக்கள் பூராமல் பம்பாய் முழுக்க வேலைக்கு போவான். தாராவியில் கார்மெண்ட்ஸ் தொழில் இருக்குது, ஜருக தொழில் இருக்குது, ரெடிமேடு இருக்குது, லெதர் இருக்குது. எங்கே? தாராவிக்குள்ளேயே. எங்கே தயார் பண்ணாலும் 1 மணி நேரத்தில் கூட எங்கே போட்டு வந்துடுவோம். சைனு, கோழிவாடா, மாதுங்கா ரோடு, மாதுங்கா, மாஹிம், பாந்திரா. எங்கே? அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி ஜிஎஸ்டி தானா எங்கே வேணால் போயிடுவோம். எல்லாம் 20 கிலோமீட்டர் தான். எங்கேருந்து? தாராவிலிருந்து. சென்ட்ரல் பிளேஸ். அப்போ வாழ்வாதாரம் என்பது பம்பாயில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால தான் பம்பாய் போன யாருமே திரும்பி இங்கே வர்றதில்லை. எப்படி போனாலும் பொழைச்சிக்கலாம். சாதாரண எந்த வேலைக்கு போனாலும் டெய்லி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வாங்குறது. நீங்கள் சாதாரணமாக 60,000 ரூபா மாதம். இட்லி கடை போட்டிருக்க ஒரு இப்போ சாதாரண ஒரு உறவுக்கார பையன் ஒருத்தன் பம்பாய்க்கு தானாக வேலைக்கு போனான். வேலைக்கு போய் ஒரு ஹோட்டல்னால் என்ன? இப்போ தாஜ் 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, 4 தகர டப்பா, 4 தகரத்தை வச்சு ஹோட்டல் ஆரம்பித்தவன் பல லட்சம் சம்பாரிச்சிட்டான். இது பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, உயர் அழுத்த மின் கம்பி அந்த தகரத்தை டப்பாவில் ஒரு 4 தகரம் இப்படி ஒன்று அதில் விழுந்து கிடந்திருக்கு. காலையில் கடை திறக்கிறதுக்கு பூட்டை தொட்டவன் கைக்கு சேர்த்து போயிட்டான். இந்த பாடி நான் தான் எடுத்து கொண்டு போய் நீங்கள் சிறுலுத்தூர் ராமநாத் பக்கத்தில் ஏர்போர்ட்டில் குழந்தை குட்டியில் போய் அங்கே செட்டில் ஆகிட்டேன் வச்சுக்கலாம். அப்போது இங்கேருந்து போகிற யாரையுமே அந்த பம்பாய் மண் யாரையுமே ஏழையாக அனுப்புவதில்லை. இதுதான். அப்போது இங்கே இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதானி அங்கே 1 ஏக்கராவுக்கு 650 வீடு கட்ட போகிறார். எத்தனை வீடு? 657 வீடு. 100 ஏக்கராவில் 65,000 வீடு கட்டிடுவார். 530 ஏக்கர். ரயில்வேக்கு 47 ஏக்கர் ரயில்வே இடம் இருக்குது, அதை எடுத்துட்டு சொல்லிட்டான். அப்போ மொத்தம் 577 ஏக்கர். அதான் அந்த ரயில்வே இடத்துல தான் இந்த வீடுங்களாம் கட்டுற வரைக்கும் அங்கே மாற்று குடியிருப்பு வைக்கிறாங்க. இல்லை, அதுவும் தவறான தகவல். அதாவது 530 ஏக்கர். நீங்கள் 530 ஏக்கராவில் இருக்கிறவன் 47 ஏக்கர் எப்படி குடியிருப்பான்? வாய்ப்பே இல்லை. அப்போ அதில் சதி இருக்குது. இந்த 47 ஏக்கர் ரயில்வேக்காரன் கொடுக்குறான். 577 ஏக்கர். 577 ஏக்கரில் அதானி 1 ஏக்கராவில் 650 வீடு கட்டுறதுக்காக ஒரு ப்ராஜெக்டை போட்டிருக்கான். அப்போ 100 ஏக்கராவில் 65,000 வீடு கட்டி கொடுத்துடலாம். எல்லாம் 250 ஸ்கொயர் ஃபீட் தான், மேலே கீழே எல்லாம்.
அப்போது 100 ஏக்கரோட கட்டி கொடுத்துட்டான்னா 477 ஏக்கர் மிச்சமாகுது. அந்த இடத்துல அவர் வீடு கட்டி விற்றுக்கலான்ற மாதிரி பேசி அதுதான் எத்தனை ஏக்கரை மிச்சமாகுது? 477 ஏக்கரை மிச்சமாகுது. 470 ஏக்கராவை ஒரு ஏக்கரா 700 கோடி ரூபா அங்கே மதிப்பு ஒரு ஏக்கரா. அப்போ 470 × 700 கோடி போட்டால் எத்தனாயிரம் கோடி மிச்சம் யாருக்கு? அதானிக்கு. இந்த 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 ப்ராஜெக்ட்டு இப்போ ஏறக்குறைய அதானி என்ன சொல்கிறாருன்னா 40% நான் வீடு கட்டி கொடுத்துட்றேன், 60% நான் எடுத்துக்கிறேன். இது அந்த காலா படத்தில் வர மாதிரியே இருக்கு. அதே சீன் தான். அதாவது நீங்கள் இப்போ லெதர் ஃபேக்ட்ரியில் இப்போ தாராவியில் தலித் மக்கள் போய் ஏறக்குறைய 100 வருஷம் 150 வருஷம் ஆன மக்கள் அங்கே இருக்கான். இவர்களுக்கு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்தா நீங்கள் ஒரு குடும்பம் 10 குடும்பமாக இருக்கும். அப்போ மூதாதையர் காலத்திலிருந்து குடியிருக்கிற அந்த மக்களுக்கு 250 ஸ்கொயர் ஃபீட்டை கொடுத்துட்டு மீதி இப்போ இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு வீடு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை குடும்பம் இருக்க முடியும்? எத்தனை பேர் வயசானவங்க, பெரியவங்க, கழிவறை, சமையல் கட்டு எத்தனை பேர் இருக்க முடியும்? அப்போது இந்த இடத்தை அதானி நீங்கள் அங்கே கவர்மெண்ட்டு யார் கவர்மெண்ட்டு? பிஜேபி கவர்மெண்ட்டு. டெல்லியில் யார் கவர்மெண்ட்டு? பிஜேபி கவர்மெண்ட்டு. இது தாராவி ரீடெவலப்மெண்ட்டா இல்லை அதானி ரீடெவலப்மெண்ட் திட்டமாக? இது தாராவி ரீடெவலப்மெண்ட் திட்டமே அல்ல. யார் டெவலப்மெண்ட் ஆகிற திட்டம்? அதானி ரீடெவலப்மெண்ட் திட்டம். அப்போ 477 ஏக்கரா 500 ஏக்கரானா 35,000 கோடி எதில் கிடைக்குது? 30,000 கோடி எதில் கிடைக்குது? இந்த வீடு கட்டும் திட்டத்தில் ஒரே மாதத்தில் லம்பாக கிடைச்சது. இதில் இன்னொரு சதி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் முடிவதற்கு 4 முதல் 7 வருஷம் வேணுங்கிறார். யார்? அதானி. 4 to 7 வருஷம் இந்த மக்கள் நீங்கள் அவுட்டரில் போய் குடி வைக்க போகிறார். யாரை? இந்த மக்களை. அவன் அவுட்டரில் குடியிருந்து 7 வருஷம் கழிச்சு இங்கே வந்து செட் ஆவானா? பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்குவான், அங்கே வீட்டை வாங்கிக்குவான், கூலி வேலைக்கு போனவன் ஏதோ ஒரு சென்ட் இடத்த வாங்குவான். அப்போ இங்கே உள்ளே வர்றதுங்கிறது அவனுக்கு 7 வருஷம் கழிச்சு பாதி பேர் உயிரோடு இருப்பான், பாதி பேர் செத்து போவான், பாதி வேண்டாங்குவான். ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டாக 3 பேர் வந்துடுவான். ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருப்பான். எனக்கு வேணுங்குவான், உனக்கு வேணுங்குவான், எவனுக்கும் கிடைக்காது. ஆக இதுவில் இந்த 65,000 வீடில் ஒரு 20,000 வீடு கேட்பார் இல்லாமல் போயிடும். கேட்பார் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 3 பேர் கிளைம் பண்ணுவான். இப்போது ஒரு அரசு ஊழியம் செத்து போயிட்டான்னா ஒரு பியூனு 2 பொண்டாட்டி இருப்பான். 2 பொண்டாட்டி நான் தான் லீகல் பொண்டாட்டிக்குவா. அந்த பணம் யாருக்கு போய் கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. கேஸ் எங்கே இருக்கும்? கேஸு கோர்ட்டில் இருக்கும். இதே சதி தான். 7 வருடம் எனக்கு தேவைப்படுதுங்கிறாரு அதானி இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது. 7 வருடம் கழித்து நீங்கள் இந்த மக்கள் நீங்கள் இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 50-100 கிலோமீட்டர் போயிடுவான். நீங்கள் பம்பாய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சராசரியாக பம்பாய் நகரமே 23 கிலோமீட்டர் தான். எங்கே? நீங்கள் வடக்கு தெற்கா, கிழக்கு மேற்கே கிடையாது, இல்லை கடல் தான். கிழக்கு மேற்கு கடல் தான். அப்போ அவன் போகணும்னா இந்த பக்கம் பூனாவுக்கு போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் சூரத் பக்கம் போகணும். எவ்வளோ கிலோமீட்ரு? பம்பாய் சிட்டிக்குள்ளேயே நான் போயிருக்கேன். நீங்கள் 2 மணி நேரம் ரயில் ஓடும் பம்பாய் சிட்டிக்குள்ளேயே. அப்படின்னா ஏறக்குறைய 100-150 கிலோமீட்டர் தள்ளி தான். இப்போ பம்பாயில் வேலை பார்க்குற போது எங்கே குடியிருப்பான்? பூனாவில் குடியிருப்பான். இல்லைன்னா நீங்கள் அகமதாபாத் பக்கம் அந்த அதான் 350 கிலோமீட்டர் பம்பாய் டு அகமதாபாத், நீங்கள் சூரத் வரைக்கும் குடியிருப்பான். ஏன்னா 2 மணி நேரம் தான் ரயில் வர்றதுக்கு போகிறதுக்கு. பம்பாயில் குடியிருக்கணும்னா பல 1000 வாடகை கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 40,000 ரூபா 50,000 வாடகையே இல்லை. ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவன் எப்படி குடியிருக்க முடியும்? அப்போ அதானியினுடைய திட்டம் என்பதை இதில் ஒரு 30,000 கோடி சுருட்டணும். 30,000 கோடினா இப்போ 476 ஏக்கராவில் ஒரு 250-300 ஏக்கராவை உயர் மேட்டுக்குடியினருக்கு நீங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட் வில்லா ஒரு 3 கோடி ரூபா வீட்டு விலை. இது யாருக்கு? ஏழை வாழை தலித்து மக்கள் அங்கே 100 ஆண்டு காலம் அந்த லெதர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தவனுடைய ரத்தம் வியர்வையும் யாருக்கு போகுது?
ஒரே நாள் அதானிக்கு 35,000 கோடிக்கு மேட்டுக்குடியை சேர்ந்த யூபிக்கார, பீகார், பெங்காலி, மராட்டிக்கார மேட்டுக்குடியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நிலம் பகிர்ந்தளிக்கப்படும். இதுதான் தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டு. இது தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அல்ல, அதானியினுடைய ரீடெவலப்மெண்ட். ஒரு 30,000 கோடி அடிப்பதற்கான திட்டம். இதை மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய தாராவி மக்கள் பூரா எதுக்குறான். ஆனால் பிஜேபி செவுடன் காதில் ஊதிய சங்கை போல இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஜரூராக வேலை செஞ்சிட்ருக்கு. எத்தனை வருஷத்தில் 30,000 கோடி கிடைக்கும்? ஒரே வருஷத்தில் 30,000 கோடி கிடைக்கும். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் என்ன பண்ணுவான், கமர்ஷியல் ஃப்ளாட்டை கட்டி விற்றுருவான். யாரோட இடத்தையும் சேர்த்து, ரயில்வே இடத்தையும் சேர்த்து கமர்ஷியல் ஃப்ளாட் கட்டி நீங்கள் வானுயர கட்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் ஒரு 40,000 50,000 வரைக்கும் போகும். அப்போது 500 ஸ்கொயர் ஃபீட்டுனா 500 நீங்கள் 50,000, 3 கோடி 4 கோடி கம்மிங்க வீடே கிடையாது. ஆனால் அந்த பாரம்பரியமாக இருந்த மக்களுக்கு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஹவுசிங் போர்டில் கட்டி, இது ஸ்லம் போர்டில் கட்டி கொடுக்குறானல்ல, குடிசை மாற்று வாரியத்தை கட்டி கொடுக்குறானல்ல, அதே போல் ஒரு வீடை கட்டி கொடுப்பதற்கு தான் அதானி, மோடி, பட்னாவிஸ் போன்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் மக்கள் நீங்கள் அந்த 100 ஆண்டு காலம் தாராவியில் வாழ்வாதாரத்தை துளைச்ச மக்களை விரட்டுகிற திட்டம்தான் தாராவி ரீடெவலப்மெண்ட் திட்டமே தவிர அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அல்ல. இப்போ நம்ம இந்த விஷயத்தை ஏன் பேசுகிறோன்னா, இது வந்து நம்ம தாராவியோட பிரச்சனை. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஏன் இதை பேசணும், நம்ம இருந்துட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க நம்ம தமிழர்கள் தான். அங்கே இருக்கிற மக்கள் வந்து தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு பல உதவிகளை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னீங்க. இவங்களும் அங்கே போயிட்டு தன்னுடைய கட்சிக்காக வசூல் பண்ணிட்டு வரான்னு சொன்னீங்க. இங்கே இருக்கிற தலைவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு கள்ள மௌனமாக இருக்காங்களா? அதுக்கு என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, அதானியை எதிர்ப்பதற்கு இவருக்கு தயாராக இல்லை. அதானியை எதிர்த்தா மோடி எதிர்ப்பதற்கு சமம். நீங்கள் நம்ம காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அதானிக்கு கொடுத்துட்டாங்க. திமுக பம்முத. நீங்கள் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் கேட்குது, நீங்கள் அதானி எதுக்குறீங்களா? காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மூடு, போய் அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணு, திமுக தொண்டரை தூக்கிட்டு நிறுத்து. ஏன் அங்கே போக மாட்டேங்கிற? யார் கேட்குறா? நிர்மலா சீதாராமன் கேட்குது. அரசியல் அங்கே போய் பண்ணு. ஏன்னா காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கன்செஷன் பண்ணுவதற்கு திமுக முதலமைச்சர் அலுவலகத்தோடு பல பொட்டிகள் பரிமாறப்பட்டது. கார்ப்பரேட் வரும்போது பொட்டியோடு தான் வருவான். எனக்கு தெரிஞ்சு கலெக்டரை பார்க்குறக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து சில மேனேஜர்ஸ் வருவான், கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு வரும்போதே 2-3 பேர் கூட நீங்கள் பட்டு சால்வை, பழங்கள் கொண்டு வருவான். அதே போல் எல்லா எந்த கலெக்டரை பார்த்தாலும் குறைந்தபட்சம் 50 தங்க காசு கொண்டு வருவான். எவ்வளவு? 50 தங்க காசு. ஒரு தங்க காசு 8 கிராம். 50 தங்க காசு 400 கிராம். எவ்வளவு? கிட்டத்தட்ட 500 கிராம் வந்தால் அரை கிலோ. அப்போ 400 கிராம் தங்க காசோடு வருகிற அந்த கார்ப்பரேட் ஏஜெண்ட்டுகளை கலெக்டர் என்ன பண்ணுவான்? துறை செயலாளர், துறை மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க? நான் பார்த்துருக்கேன். செக்ரட்டரியில் எழுந்து நின்று வரவேற்று அவனை உள்ள ரூமில் கூட்டிகிட்டு போன நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வரும்போதே டாட்டா கம்பெனிலேருந்து, அம்பானி கம்பெனிலேருந்து, அதானி கம்பெனிலேருந்து, ஹெச்இலிருந்து வருகிற கோட்டு சூட்டு போட்டுட்டு நீங்கள் இப்போ ஆடி கார்லையும் பிஎம்டபிள்யூ கார்லையும் இறங்கி நீங்கள் தலைமைச் செயலாளருடைய அரை வாசல்லையே பியூன் நின்றுருப்பான். டபாலி காரை திறந்து டக்குன்னு. யாருக்கு? தலைமைச் செயலாளருக்கு திறந்து விடுறதை விட அதிகமாக பவியமாக யாருக்கு திறந்து விடுவான்? அந்த கார்ப்பரேட் ஏஜென்ட்டுகள் வர்றாங்கல்ல, கோட்டு சூட்டு டையி கட்டிட்டு பலன்னு காரில் வந்து இறங்குவாங்க. செக்ரட்டரி வாசல் நானே பல கார்ப்பரேட் முதலாளிகளை பார்த்துருக்கேன். ஒரு நேராக கூட்டிகிட்டு போய் லிஃப்டெல்லாம் ரெடிமேடில் நிற்கும். தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் வரும்போது எப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி லிஃப்ட் ரெடிமேடாக நிற்கும். அவர் லிஃப்ட்டுக்குள்ள நிற்க மாட்டார், லிஃப்ட் அவருக்காக நிற்கணும். அதே போல் கார்ப்பரேட் முதலாளிக்காக என்ன நிற்கும்? தலைமைச் செயலாளர் சந்திக்க போகிறாரு, முதலமைச்சர் சந்திக்க போகிறாரு, நீங்கள் அமைச்சர்களை சந்திக்க போகிறாருன்னா அந்த போர்ட்டிகோ கார், செக்ரட்டரியேட் காரில் நான் 40 வருஷமாக அங்கே குப்பை கொட்டினாலும் பார்த்தா அந்த போர்ட்டிகோ யார் காரையும் நிறுத்த விட மாட்டான். தலைமைச் செயலாளர் கார் நிற்கும், இந்த பக்கம் சீஃப் செக்ரட்டரி கார் நிற்கும், ஹோம் செக்ரட்டரி காரு. நீங்களாம் ஒவ்வொரு ஸ்டாண்டு இருக்குது, போட்டு தரையில் வரைஞ்சி போட்டு வச்சுருப்பான். சீஃப் செக்ரட்டரி சிஎஸ்ன்னு போட்டு வச்சுருப்பான். அந்த போர்ட்டிகோவில் டாட்டா கம்பெனிலேருந்து வராங்க, அது அதானி கம்பெனிலேருந்து வராங்க, அம்பானி கம்பெனிலேருந்து வராங்கன்னா எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பான். யாருக்காக? இந்த கார்ப்பரேட்டு மேனேஜருக்காக.
டக்குன்னு காரை நிறுத்தி கதவை திறந்து விட்டு லிஃப்ட்டை நிறுத்தி நேராக கூட்டிகிட்டு போய் சீஃப் செக்ரட்டரி ரூமில் உட்கார வச்சிருவான். யாரை சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறானோ 3 பேர் பின்னாடியே வருவான். எதை தட்டுக்கிட்டலாம் எடுத்துகிட்டு வருவான். அதில் பழங்கெல்லாம் பட்டு சால்வை பட்டு துண்டு தங்க காசோடு வருவான். அப்போ இவர்களுக்கு தங்க நீங்கள் பட்டு அதாவது ரெட் கார்பரேட் மரியாதை கொடுப்பானா? அப்பாவி ஏழைவாழ மனுவை நீட்டிட்டு போவான் சிஎம் செல்லுக்கு. அவனுக்கு மரியாதை ரெட் கார்பரேட் மரியாதை கொடுப்பானா? யார் கொடுப்பா? இதுதான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா தலைவர்களுமே அதானியை பார்த்து பயப்படுகிறார்கள். மோடியை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையோ? யாரை பார்த்து பயப்படுறாங்க? அதானியை பார்த்து, அம்பானியை பார்த்து, டாட்டாவை பார்த்து, பிர்லாவை பார்த்து, கோயங்காவை பார்த்து. ஏன் பயப்படுறான்? கார்ப்பரேட்டுகள். கார்ப்பரேஷன் தான் ரவுடி வச்சிருப்பான்னு இல்லை, கார்ப்பரேட்டு ரவுடிகளை வைத்திருப்பார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு ஏவல் செய்யும். தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் அலுவலகம், முதலமைச்சர் அலுவலகத்துடைய துறை செயலாளர்கள் பூரா நீங்கள் கார்ப்பரேட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த கலெக்டர், எஸ்பி தூங்க விட மாட்டாங்க. ஏன்? அவன் டெல்லியில் இஷ்யூ பண்ணிடுவான், நேராக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிடுவான். இதுதான் இவர்களுடைய பம்மலுக்கு பயத்துக்கும் காரணம். என்ன? இந்தியாவை ஆள்வது யார்? மக்கள் அல்ல. இந்தியாவை ஆள்வது யார்? ஜனநாயகம் அல்ல. இந்தியாவை ஆள்வது யார்? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல. யார் ஆள்வது? இந்த கார்ப்பரேட் முதலாளிகள். காரணம், பிரதமரை அவனால் மாற்ற முடியும், மத்திய அமைச்சர்களை மாற்ற முடியும், மாநில அமைச்சர்களை மாற்ற முடியும், மாநில முதலமைச்சர்களை மாற்ற முடியும். யார் நினச்சா 1000 கோடி செலவு பண்ணுவான் தேர்தலுக்கு. அம்பானி நினச்சா 1000 கோடி செலவு பண்ணுவான். யார் வரக்கூடாதுன்னு? மு.க. ஸ்டாலின் ஜெயிக்கூடாதுன்னு. அப்போது யாருக்கு பயப்படுவான்? அரசியல்வாதி யாருக்கு பயப்படுவான்? 1000 கோடி இறக்கி செலவுன்னு திமுக வந்துடக்கூடாதுன்னு. நீங்கள் 2G வழக்கு நடக்கிற பொழுது நீங்கள் தயாநிதி மாறனை மீண்டும் அமைச்சராக விடாமல் தடுத்தது யார்? டாட்டா. ஏன்னா டாட்டாவுக்கு தொலைத்தொடர்புத்துறை கான்ட்ராக்டை கொடுக்க மறுக்கிறார். யார்? தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் மீண்டும் வரக்கூடாதுன்னு மன்மோகன் சிங்கிட்டையும் சோனியாட்டையும் லாபி செய்து டாட்டாவுடைய ஏஜெண்டாக 2G ராஜாவை அந்த சீட்டில் அமர்த்தியது யார்? டாட்டா. தயாநிதி மாறன் அமைச்சராக வரணுமா வரக்கூடாதான்னு யார் முடிவு பண்ணணும்? சோனியா காந்தி, மன்மோகன் சிங் முடிவு பண்ணணும். ஆனால் யார் முடிவு பண்ணா? டாட்டா முடிவு பண்ணார். அதுதான் கார்ப்பரேட். அப்போ தாராவியை பொறுத்தவரை என்ன நடக்க போகுதுன்னா, அதானிக்கு தாரை வார்த்தாச்சு. டெல்லியிலையும் அதானி ஆச்சு, பம்பாயிலையும் அதானி ஆச்சு. ஆக 530 ஏக்கரா தாராவியுடைய நிலம், 56,000 மக்கள் குடியிருக்கிறான். இதில் 92% மக்கள் தமிழர்கள். மீதி இருக்கக்கூடிய மக்கள் யூபிக்காரன், பீகாரி, பெங்காலி தான் இருக்கான். இந்த மக்களை வெளியேற்றுவதற்கு எந்த அரசியலும் உள்ள இல்லை. பீகார்காரனை வெளியேற்றிங்கன்னா நிதிஷ்குமார் வந்துடுவான். யூபினா யோகி ஆதித்யநாத் வந்துடுவார். பஞ்சாப்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிங்குகளும் கத்தியோடு வந்துடுவான், குருவாரோடு வந்துடுவான். இந்த தமிழனை, ஆதி திராவிடனை வெளியேற்றுவதற்கு எந்த விதமான அரசியல் எதிர்ப்பும் இல்லை. அதானிக்கு மிக எளிதாக வழி அமைக்கப்பட்டு விட்டது. அவர் 100 ஏக்கரா, இன்னொரு 100 ஏக்கரா அவர் விளையாட்டு திறன், கல்யாண மண்டபம், ரிசர்வ் சைட்டை போட போகிறார். எவ்வளவு? ரிசர்வ் சைட் போட போகிறாரு. மீதி இருக்கக்கூடிய 470 ஏக்கர், 100 ஏக்கர் ரிசர்வ் சைட் போட்டால் 377 ஏக்கர் அதானிக்கு சொந்தமான நிலமாக மாறப்போவதை மகாராஷ்டிராவுடைய பெருநகர வளர்ச்சி குழுமம் முழுமையாக அங்கேயே ஃபைலெல்லாம் 2 நாளில் மூவ் ஆயிரும். என்ன ஃபைலு? அஜித் பவார் அதானி கையில், பட்னாவிஸ் அதானி கையில், ஏக்நாத் சிண்டா அதானி கையில், மோடி அதானி கையில். அப்போ யார் அங்கே போய் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறான்? இதுதான் தாராவி மக்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து, அதாவது பறவைகள் கூட்டு பிரிக்கப்படுகிறது, சிறகுகள் வெட்டப்படுகிறது அதானியால். இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டோட காசு வாங்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸும் பார்த்து கொண்டு இருக்கிறார், சரத்பவாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவு கரமும் இன்று வரை நீட்டப்படவில்லை. இன்று வரை
நீட்டப்படவில்லை. பத்திரிகையாளரான ஒரு தமிழர் கதிரவனும் செல்வம் மைக்கேல் என்கின்ற ஒரு தொழிலாளி சிபிஎம்னுடைய ஒரு தொழிற்சங்க தலைவர்கள் தான் தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். அதனால் ஒரு கதிரவன் பல கதிரவனாகணும், ஒரு செல்வ மைக்கேல் பல செல்வ மைக்கேலாக மாற வேண்டும். மாறிய பிறகுதான் அந்த பம்பாய் மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படுமே தவிர நீங்கள் கார்ப்பரேட்டர்களை தடுக்கக்கூடிய வலு அந்த மக்கள் ஒன்று திரண்டு போராடுவதன் மூலம் பல மும்பை கதிரவனும் பல மும்பை செல்வம் மைக்கேலும் தான் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நடக்கக்கூடிய காலத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தாராவி குறித்து பல விளக்கமான விஷயங்களை சொன்னீங்க சார். பார்ப்போம், இது ஒரு டிஸ்கஷனாக மாறுதான்றது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்றைய உங்களுடைய அரங்கத்தில் பல்வேறு தலைப்பு வந்தோடனே ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.